பப்ளிக் வைஃபைல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி த்ரெட்ஸ பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஒரு வயர்லெஸ் நெட்வொர்க்ல நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா, நம்ம டிவைஸ்லேருந்து அந்த வயர்லெஸ் ரவுட்டர் ஆர் ஆக்சஸ் பாயிண்ட்க்கு போகக்கூடிய டேட்டா வந்து ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஃபார்மா தான் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ்ல நம்ம பாக்கெட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த நெட்வொர்க் ரேஞ்ச் அந்த வைஃபை ரேஞ்சில இருக்கக்கூடிய மத்த டிவைஸஸாலயும் அந்த சிக்னல வந்து சென்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஒரு பாக்கெட் டிரான்ஸ்மிஷன் நடந்துட்டு இருக்குது அப்டின்ட்டு. இத தான் வந்து ஹேக்கர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. நீங்க கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஃப்ரீ வைஃபைல ஹேக்கரும் கனெக்ட் ஆயிருந்தாங்கன்னா, அவங்களால உங்க டிராஃபிக்க வந்து ரீட் பண்ண முடியும். உங்க பாஸ்வேர்ட கூட ஸ்டீல் பண்ண முடியும். அதுல அவங்க என்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்றாங்கன்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் வந்து பாக்கெட் ஸ்னிஃபிங். நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற ஃப்ரீ வைஃபைல ஹேக்கரும் கனெக்ட் ஆயிருக்காங்க அப்டின்னா, அவங்க டிவைஸ்ல ஏதாவது பாக்கெட் ஸ்னிஃபிங் டூல்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வயர்ஷார்க், டிசிபி டம்ப் இந்த மாதிரி பாக்கெட் ஸ்னிஃபிங் டூல்ஸ வச்சுட்டு, நம்ம டிரான்ஸ்மிட் பண்ற பாக்கெட்ஸ் அண்ட் ரெக்வெஸ்ட்ட வந்து அவங்க வந்து அவங்க டிவைஸ்லேருந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம பாக்கெட்ல என்ன டேட்டாலாம் விசிபிளா இருக்கும்னா, நம்ம என்ன வெப்சைட் ஆக்சஸ் பண்றோம், நம்ம என்ன யூசர் நேம் வந்து இன்புட்டா பாஸ் பண்றோம், நம்மளோட இமெயில் என்ன, நம்மளோட ஹிஸ்டரி, நம்மளோட செஷன்ஸ் எல்லாமே அவங்களால பார்க்க முடியும். அந்த டேட்டாவெல்லாம் அவங்க சைலன்ட்டா கேதர் பண்ணி வச்சுட்டு, லேட்டரா நம்மள வந்து இம்பர்சனேட் பண்ணுவாங்க. நம்ம லாகின் ஐடிய வச்சு அவங்க வந்து நம்மள மாதிரியே ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணலாம். இல்ல நம்ம ஐடிய அவங்க மிஸ்யூஸ் பண்ணலாம். இதுல செகண்ட் கேட்டகரி வந்து ஈவில் ட்வின் அட்டாக். ஈவில் ட்வின் அப்படிங்கிறது ஏர்போர்ட்ல ஆல்ரெடி அவங்க ஒரு வைஃபை கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா, அட்டாக்கர் வந்து அதே நேம்ல வந்து இன்னொரு வைஃபை, ஃபேக் வைஃபை அவங்களோட டிவைஸ்லேருந்து ஒரு ஹாட்ஸ்பாட் கிரியேட் பண்ணிட்டு, அதே நேம்ல வந்து அவங்க ஒரு வைஃபை வந்து ஆக்டிவா வச்சிருப்பாங்க. ஒரு காமன் யூசர் பார்க்குறப்போ, அந்த ஒரிஜினல் வைஃபைக்கும், இந்த அட்டாக்கரோட வைஃபைக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது. அவங்க தெரியாம இந்த ஃபேக் வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அட்டாக்கருக்கு வந்து ரொம்ப ஈஸியா அவங்களோட டிராஃபிக் எல்லாம் இவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க ஈஸியா. அந்த ரியல் வைஃபைக்கு இருக்கக்கூடிய அதே சிக்னல் ஸ்ட்ரென்த் இந்த ஃபேக் வைஃபைக்கும் இருந்துச்சுன்னா, நமக்கு டிஃபரன்ஸ் தெரியாதுல்ல. ஸோ சிக்னல் ஸ்ட்ராங்கா இருந்த உடனே நெறைய யூசர்ஸ் வந்து மிஸ்லீட் ஆயிருவாங்க. இதுல 3 கேட்டகரி வந்து மேன் இன் த மிடில் அட்டாக். மேன் இன் த மிடில் அட்டாக்ங்கிறது நம்ம டிவைஸ்லேருந்து நம்ம ஒரு வெப்சைட் ஆர் ஆப்ப வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். அட்டாக்கர் வந்து அந்த டிராஃபிக்ல நமக்கு இன் பிட்வீனா வந்துருவாங்க. பாக்கெட் ஸ்னிஃபிங் அட்டாக்ல அட்டாக்கர் வந்து ஆக்டிவா எதுவுமே பண்ண மாட்டாங்க. பாசிவா உங்கள வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா மேன் இன் த மிடில் அட்டாக்ல இவங்க ஆக்டிவா ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து Facebook ஒரு ரெக்வெஸ்ட் குடுக்குறோம். இல்ல நம்ம ஒரு மெயில் செக் பண்றோம் அப்டின்னா, இன் பிட்வீன்ல இவங்க அந்த பாக்கெட்ட இன்டர்செப்ட் பண்ணிருவாங்க. மேபி நம்ம ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, அந்த பேஜ்ல ஏதாவது பாப்அப் டிஸ்ப்ளே பண்ற மாதிரி வைப்பாங்க. அந்த பாப்அப்ப நம்ம கிளிக் பண்ணா ஏதாவது வைரஸ் டவுன்லோட் ஆகும். இல்ல நம்ம Facebook ஆக்சஸ் பண்றோம்னா, Facebook மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஃபேக் ஃபிஷிங் பேஜ அவங்க வந்து நம்மள ஆக்சஸ் பண்ண வைப்பாங்க. நம்ம ஆத்தென்டிக் வெப்சைட்ட தான் ஆக்சஸ் பண்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனா ஆனா நம்ம அட்டாக்கர் கிரியேட் பண்ண போர்ட்டல தான் ஆக்சஸ் பண்ணிட்டுருப்போம். இதனால தான் சில பேங்கிங் ஆப்ஸ் வந்து வைஃபைல கனெக்ட் ஆயிருந்தா ஓப்பன் ஆகாது. மொபைல் டேட்டால கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். இந்த த்ரெட்ஸ்லேருந்து நம்மள சேஃப்கார்ட் பண்ணணும்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன்ல 2 கேட்டகரி இருக்கு. நம்ம சென்ட் பண்ற பாக்கெட்ஸ வந்து என்கிரிப்டடா சென்ட் பண்ணோம் அப்டின்னா, அதே ஓப்பன் ஸ்பேஸ்ல வயர்லெஸ்ஸா நம்ம ரெக்வெஸ்ட் போயிட்டு இருந்தாலும், அட்டாக்கரால நம்ம பாக்கெட்ல இருக்க கன்டென்ட்ட ரீட் பண்ண முடியாது. சப்போஸ் ஒரு வைஃபை வந்து பாஸ்வேர்ட் புரொடெக்டட் வைஃபையா இருக்குது அப்டின்னா, நம்ம ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் குடுத்தாங்கல்ல, அந்த பாஸ்வேர்ட் தான் என்கிரிப்ஷன் கீ மாதிரி இருக்கும். அப்போ நம்ம டிவைஸ்லேருந்து அந்த வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட்க்கு போகக்கூடிய டேட்டா வந்து என்கிரிப்டடா போகும். ஸோ அட்டாக்கர் வந்து அதே ரேஞ்சுக்குள்ள இருந்தாலும், அவங்களால என்கிரிப்டட் பாக்கெட்ட தான் பார்க்க முடியுமே தவிர, பிளெயின் டெக்ஸ்ட்ல நம்மளோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ பார்க்க முடியாது. பட் ஒரு ஓப்பன் வைஃபைல நம்ம கனெக்ட் பண்றோம். அதாவது ஃப்ரீ வைஃபையா இருந்துச்சுன்னா, என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி எதுவுமே இருக்காது. நம்மளோட பாக்கெட்ஸ் எல்லாம் பிளெயின் டெக்ஸ்ட்ல தான் போகும். என்கிரிப்ஷன்ல செகண்ட் லெவல் வந்து HTTPS யூஸ் பண்றது. இப்போ மோஸ்ட்டா எல்லா வெப்சைட்டுமே வந்து HTTPS தான் யூஸ் பண்றாங்க. அவங்களோட பேஜ ஆக்சஸ் பண்றதுக்கு. வைஃபை என்கிரிப்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம டிவைஸ்லேருந்து நம்ம ரவுட்டருக்கு போகக்கூடிய டேட்டா வந்து என்கிரிப்டடா போகும். ஆனா இந்த HTTPS வந்து என்ன பண்ணும்னா, நம்மளோட நம்ம ப்ரௌசர் ஆர் நம்ம ஆப்ல இருந்து அந்த வெப்சைட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் Facebook ஆர் Netflixக்கு போகக்கூடிய அந்த ரெக்வெஸ்ட், அந்த பாக்கெட்ஸ் வந்து என்கிரிப்டடா போறது HTTPS ஓட டியூட்டி. இப்படி ஓப்பன் வைஃபைல இருக்கிறப்போ சிலர் வந்து VPN கனெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது VPNனா சீக்ரெட் டனல் என்கிரிப்ஷனா தானே இருக்கும். ஓப்பன் வைஃபைல இருந்தாலும் VPN மூலமா போறதுனால நம்ம பாக்கெட்ஸ்லாம் என்கிரிப்டடா தான் போகும். ஸோ ஓப்பன் வைஃபைல இருந்தா VPN வந்து நமக்கு கேரண்டீட் செக்யூரிட்டி குடுக்கும்ன்ட்டு கேரண்டி கிடையாது. ஏன்னா நம்ம எந்த VPN சர்வர் யூஸ் பண்றோம் அந்த கம்பெனியோட கிரெடிபிலிட்டி ஒண்ணு இருக்கு.
ஸோ எப்பவுமே ஒரு எமர்ஜென்சி மெஷருக்கு ஒரு பப்ளிக் வைஃபை நம்ம யூஸ் பண்றோம். இன் பிளேஸஸ் லைக் ஏர்போர்ட்டா இருந்துச்சுன்னா, நம்மளோட டிராவல் ஏஜென்ட்க்கு அப்டேட் பண்றது, இல்ல நம்ம ரிலேட்டிவ்க்கு அப்டேட் பண்றது, அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு, மத்த நேரம் நம்ம வந்து வைஃபை ஆஃப் பண்ணி வச்சுறது நமக்கு சேஃப்டி. சென்சிட்டிவ் டீட்டெயில்ஸ் லைக் பேங்கிங் வெப்சைட்ஸ் ஆர் கிரிப்டோ வாலெட்ஸ் இல்ல கான்ஃபிடென்ஷியல் டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர். அன்னோன் நெட்வொர்க்ஸ் கூட ஆட்டோ ஜாயின் பண்ணக்கூடிய ஃபீச்சர டிசேபிள் பண்ணா நமக்கு வந்து ஆடட் சேஃப்டி. எப்பவுமே சென்சிட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் பண்றப்போ மொபைல் டேட்டா யூஸ் பண்றது பெட்டர் வைஃபை விட. தேங்க் யூ.